ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சைட்டோகைனசிஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேரியோகைனசிஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். கேரியோகைனசிஸ்னால் என்ன? நியூக்ளியர் டிவிஷன் வந்து நடக்குது. இப்போ சைட்டோகைனசிஸ்னா சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆக போகுது. சைட்டோ மீன் சைட்டோபிளாசம், கைனசிஸ் மீன் டிவிஷன். சைட்டோபிளாசமில் ஒரு டிவிஷன் நடக்க போகுது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Mitosis accompanies not only the segregation of duplicated chromosomes into daughter nuclei karyokinesis, but cell itself is divided into two daughter cells by the separation of cytoplasm called cytokinesis, at the end of which cell division is completed. ஸோ செல் டிவிஷன் வந்து எப்போ வந்து ஒரு முழுமை பெறும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சைட்டோகைனசிஸ்க்கு அப்புறம் தான். சைட்டோகைனசிஸ் எப்போ நடந்து முடியுதோ அப்போ தான் வந்து செல் வந்து இந்த செல் டிவிஷன்ற ப்ராசஸே வந்து மொத்தமாக கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் இப்போ இந்த சைட்டோபிளாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரியோகைனசிஸில் வந்து இந்த குரோமோசோம்ஸ்லாம் டிவைட் ஆகி டாக்டர் குரோமோசோம்ஸாக வந்து போகுது பார்த்தீங்களா. இந்த டாக்டர் நியூக்ளியை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுல, இது ரெண்டுமே வந்து ஒரு செல்லை வந்து ஃபார்ம் பண்ணிடாது. இது கூட சேர்ந்து அந்த சைட்டோபிளாசமும் தனியாக அப்படியே செக்ரிகேட்டட் டிவைட் ஆகி ரெண்டு செப்பரேட்டாக வந்துட்டு போகணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு செல்லாக இருக்கும், இது ஒரு செல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு தனித்தனி செல்ஸாக எப்போ போகுதோ அலாங் வித் சைட்டோபிளாசத்தோட சேர்ந்து அந்த கேரியோகைனசிஸ் நடந்து ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறப்ப தான் ஒரு முழுமையான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. And then in animal cell, this is achieved by the appearance of furrow in the plasma membrane. ஸோ இப்போ வந்து அனிமல்ஸில் ஒரு மாதிரி நடக்குது, பிளான்ஸில் ஒரு மாதிரி நடக்குது. அதாவது இந்த டிவிஷனை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம். அனிமல்ஸில் பார்க்குறப்போ இந்த டிவிஷன் வந்து ஒரு ஃபரோ வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இப்படி தான், ஒரு குழியில் விழுந்து நம்ம இப்படி இடிஞ்சு உடஞ்சி ஏமாந்து போய் ஒரு வாழ்க்கைன்ற அந்த காதல் வழியில் போய் விழுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு குழியில் போய் நீங்கள் இப்போ வந்து உழுக போகிறீங்க. அதே மாதிரி தான் அனிமல்ஸில் வந்து இப்படி ஒரு ஃபரோ வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபரோ வந்து அப்படியே சேர்ந்து உங்களுக்கு ஒரு பள்ளம் தோண்டி மொத்தமாக சாவப்பட்டி போட்டு மூடி வைக்கிற மாதிரி ஒரு ஃபரோ ஃபார்மேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் அது ரெண்டுமே அப்படியே ஃபர்தர் அப்படியே ஒன்றுக்குள்ள சேர்ந்து இப்படி ரெண்டாக வந்து டிவைட் ஆகிடுது. ஸோ ஃபரோ வந்து டீப்பாக அப்படி போய் ரெண்டுமே சேர்ந்து கட் ஆஃப் ஆயிரும். இதுதான் வந்து அனிமல்ஸில் இருக்கக்கூடிய கைண்ட் ஆஃப் சைட்டோகைனசிஸ். The furrow gradually deepens and ultimately joins the center, dividing the cell cytoplasm into two. இதே இந்த பிளான்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா பிளான்ஸ் cells however are enclosed by a relatively inextensible cell wall. Therefore they undergo cytokinesis by a different mechanism. ஸோ பிளான்ஸில் ஏன் ஒரே மாதிரி நடக்கலை, இது பிளான்ஸ்லேயே வந்து குழி வந்து விலகலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்டே பண்ண முடியாது. அப்படியே ஒரு நல்ல நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன், போன சாப்டர் நடத்துகிறப்பே சொல்லியிருந்தேன். செல்வால் வந்துட்டு ஒரு இரும்பு வாட்டர் பாட்டில் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஒரு ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன் மெயின்டைன் பண்ணுறது இந்த செல்வால் தான். அப்படி இருக்கிறதுனால அந்த செல்வால் வந்து ஈஸியாக பிரேக் ஆகி ஒரு குழியில் ஃபார்ம் பண்ணி அப்படியே எக்ஸ்டென்சிபிளாக அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே அழகாக இருக்கலாம் நடக்காது. ஏன்னா அதுவே ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு போன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அது போய் இத்தனை வேலையை பண்ணுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் வந்து நடக்குது. அது என்னென்னு பார்க்குறது அப்படின்னா, இன் பிளான்ஸ் செல் வால் ஃபார்மேஷன் ஸ்டார்ட்ஸ் இன் த சென்டர் ஆஃப் த செல். ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோம், நம்மளோட அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நடக்குது, பிளாஸ்மா மெம்பரேன் அந்த சைடு அவுட்டர் பவுண்டரியில் வந்து நடக்குது, அங்கேருந்து உள்ளுக்குள்ளே வருது. பட் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருந்தே வந்து நடக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு செல்வால் ஃபார்மேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சென்டர் ஆஃப் த செல் நடுவில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது, க்ரோஸ் அவுட்வார்ட் டு மீட் த எக்ஸைட்டிங் லேட்ரல் வால்ஸ். ஸோ லேட்ரல் இடது பக்கம் வலது பக்கம் இது ரெண்டுத்தையும் நோக்கி அப்படியே நடுவில் இருந்து அப்படியே போய் கார்னர்ஸில் போய் மீட் பண்ணுது. அப்படி தான் வந்து இந்த செல் வால் ஃபார்மேஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபார்மேஷன் ஆஃப் த நியூ செல் வால் பிகின்ஸ் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் சிம்பிள் ப்ரிகாசர் கால் த செல் பிளேட். இப்போ நம்ம நடுவில் தானே பிரியுது, நடுவில் பிரிஞ்சாலே அது மெட்டாஃபேஸில் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேசிக் பிளேட்டுன்னு சொன்னோம். இந்த இடத்துல வந்து செல் வாலில் நடக்குது. ஸோ செல் பிளேட் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கடுத்து ஃபர்தர் செல் டிவிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த செல் பிளேட் தட் ரெப்ரசன்ஸ் த மிடில் லேமெல்லா பிட்வீன் த வால்ஸ் ஆஃப் டூ அட்ஜசன்ட் செல்ஸ். ஸோ இப்போ இப்படி ஒரு செல் இருக்குது, இந்த ஒரு செல் இருக்குது. இப்போ இந்த நடுவில் இருக்கிற இந்த விஷயம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து மிடில் லேமெல்லான்னு சொல்லுவோம். பிளான்ஸில் எல்லாமே இப்படி தான் ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இந்த செல்வால் வந்து ஒவ்வொரு அட்ஜசன்ட் பக்கத்து செல்ஸுக்கு நடுவில் வந்து இந்த மிடில் லேமெல்லா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் செல்வால் நடக்குது. ஸோ அப்படி அந்த நடுவில் இருக்கிறத வந்து மிடில் லேமெல்லாம் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அட் த டைம் ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் ஆர்கனலிஸ் லைக் மைட்டோபிராண்டியா பிளாஸ்டிட் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த டூ டாக்டர் செல்ஸ். ஸோ முன்னாடி நம்ம பார்த்துருந்த மாதிரி
செல்வம் நடக்கிறப்போ அப்படியே வந்து பாதி பாதியாக உனக்கு 60 எனக்கு 40 உனக்கு 30 எனக்கு 70 அந்த மாதிரிலாம் பிரியாது. எக்ஸாக்டாக 50-50 உனக்கு என்ன இருக்கோ எனக்கு அப்படி அப்படி சரிசமமாக பகிர்ந்துண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்ற மாதிரி ப்ராப்பரான ஒரு செல் டிவிஷன் வந்து நடந்திருக்கும். And then in some organisms, karyokinesis is not followed by the cytokinesis, as a result of which multinucleate condition arises leading to the formation of syncytium. Example, liquid endosperm coconut. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, தவிர்க்க முடியாத காரணத்தினால அப்படியே வந்து இந்த கேரியோகைனசிஸ், அதாவது இந்த நியூக்ளியர் டிவிஷன் யா நியூக்ளியர் டிவிஷன் நடக்குது பார்த்தீங்களா, இந்த நியூக்ளியர் டிவிஷன் நடந்து முடிஞ்ச அடுத்த கையோடையே வந்து லைக் என்ன சொல்கிறது, சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் வந்து நடந்திருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படியே யோசிச்சேன்னா ப்ராசஸ் அப்படின்னுட்டேன். அது என்னன்னா, உங்களுக்கு காதல் வந்த உடனே அப்படியே அடுத்த ஸ்டேஜில் வந்து கல்யாணம் வந்து நடந்திருக்கணும். பட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, தவறுதலாக காதல் வந்து அதுக்கப்புறம் வந்து பாய்விஸ்டி வந்து அதுக்குள்ளே இன்னும் 2-3 பேர் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கூட்டமே வந்து ஃபார்ம் ஆயிரும். அதுதான் வந்து சின்சைட்டியம்னு சொல்கிறாங்க. ஸோ தவறுதலாக வந்து கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல ஒன்றுக்கு ஒரு பஞ்சாயத்து, அப்படி காதல்னாலே ஒரு பஞ்சாயத்து தான் வரப்போகுது. அது கல்யாணம் பண்ணிங்கன்னா காதல் கல்யாணம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு பஞ்சாயத்தை நீங்கள் ஃபேஸ் வேண்டியது இருக்கும். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காதலுக்கு அடுத்து நீங்கள் வந்து கல்யாணத்தை நோக்கி தான் போகிறீங்க. பட் இந்த இன்பிட்வீன் ஆஃப் த டைமில் வந்து தவறுதலாக வந்து எக்ஸ்ட்ரா 2-3 பஞ்சாயத்து வந்து ஆட் ஆகி எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் மல்டிநியூக்ளியேட் கண்டிஷன் வந்து நடந்துருது. மல்டிநியூக்ளியேட் கண்டிஷன் ஃபார்ம் ஆகி இந்த சின்சைட்டியம் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் நடக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிக்விட் எண்டோஸ்பெர்ம்னு கோகனட். ஸோ நடந்து முடிஞ்சிருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. லவ்வுக்கு அப்புறம் அப்படியே கல்யாணம் முடிச்சா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக வாழ்க்கை போயிருக்கும். அதே மாதிரி தான் கேரியோகைனசிஸ்க்கு அப்புறம் சைட்டோகைனசிஸ் நடந்துருச்சுன்னா ஸ்மூத்தாக அப்படியே உனக்கு நீ எனக்கு நான் 2 பேரும் அப்படியே ஸ்மூத்தாக பாதியாக பிரிஞ்சு போயிருப்பாங்க. பட் நடுவில் வந்து பாய் பெஸ்டி வந்து அவனோட ஸ்டோரி வந்து இவனோட ஸ்டோரி வந்து அந்த லொட்டு லொசுக்கு அது இது வந்து நடுவில் இன்டர்ஃபியர் ஆகி ப்ராப்ளம் வந்து டிப்ரெஷன் வந்து ஆன்சைட்டி வந்து யப்பா அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சின்சைட்டியம் வந்து ஃபார்ம் ஆகிரும். அண்ட் தென் லிக்விட் எண்டோஸ்பெர்ம் இருந்த மாதிரி கோகனட் அது கிடச்ச மாதிரி உங்களுக்கு வந்து மென்டல் ட்ராமாஸ் வந்து கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்க சைட்டோகைனசிஸோட டீட்டெயில்ஸு. ஃபர்தர் நம்ம வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டோசிஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன் ரொம்ப பிளாபர் ஆகுதுன்னு தெரில, ஒருவேளை நைட்டு 1:15 பிளாபர் ஆகுதோ என்னமோ. ஓகே, டடா.